தேவனே, இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி. உன் தேவனை அறிந்து கொள். சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகி யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். ஆமேன். தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து கொள்ள கற்றுக்கொண்ட மக்கள் ஒரு புதிய அனுபவத்தை காண்பார்கள். தாவீதின் வாழ்வில் தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதையும் தேவன் அவருக்கு என்னவா இருந்தார் என்பதையும் 3 வார்த்தைகளில் குறிக்கிறார். அந்த வார்த்தைகள் பங்கு, சுதந்திரம், பாத்திரம். இவையெல்லாம் சொந்தம் கொள்ளுதலை குறிக்கும். அன்று முதல் இன்று வரை ஒரு மனிதன் ஸ்தானம் அவன் சொந்தமாய் கொண்டுள்ளவைகளை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. தன் சகோதரர்களின் மத்தியில் அவனுக்கு கிடைக்கும் பங்கை பொறுத்தே தன் சகோதரர்களின் மத்தியில் அவனுடைய ஸ்தானமும் இருக்கும். அவன் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும் போது அவன் ஸ்தானம் உயர்கிறது, ஆனால் குறைவாய் பெறும் பொழுது உயருவதில்லை. தாவீது இங்கு தேவனே தன்னுடைய பங்கு என கூறுகிறார். ஆம், தம்முடைய பிரசனத்திலேயே இருக்க தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு தேவன் தம்மையே தருகிறார். தம்மை நம்புகிறவர்களே தேவன் நம்புகிறார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவனும் காத்திருக்கிறார். தம்முடைய வார்த்தைகளை மதிக்கிறவர்களுடைய வார்த்தைகளை தேவனும் மதிக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே செலவழிக்கவும் அவர் வார்த்தையை மதிக்கவும் நேரம் ஒதுக்குங்கள். நான் நிச்சயமாய் சொல்கிறேன், தேவனும் கூட நீங்கள் அவருக்கு எவ்வளவு முக்கியமாய் இருக்கிறீர்கள் என்று உங்களை சுற்றியுள்ள உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டுவார். என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். கர்த்தருக்குள் காத்திருக்க கற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் பாதுகாப்பற்ற நிலையை உணரமாட்டார்கள். அவர்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கும் அழுத்தங்களுக்கும் பயங்களுக்கும் புறம்பே விலகி நிற்பார்கள். அவரில் காத்திருப்பவர்கள் தேவன் இல்லாமல் தாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்பதை உணர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் முழுமையாக சார்ந்திருக்கிறார்கள். தங்கள் தேவன் யார் என்றும் அவர் தங்களோடு இருக்கும்போது தாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் அறிந்திருக்கிறார்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.